வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் சூழலே இல்லை. சட்டப்பேரவையில் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி திட்டவட்ட அறிவிப்பு. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட முடிவு செய்தாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. ஒரு டாஸ்மாக் கடையை மூடினால் அடுத்த கடையில் போய் குடிக்கிறார்கள் என அமைச்சர் முத்துசாமி விளக்கம். மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அமைச்சர் முத்துசாமி பேரவையில் தாக்கல் செய்த நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்தால் ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. 2024 ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு வீட்டரசு மற்ற நகர்ப்புற பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமன்க. அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லை என கூறி சிலர் கள்ளச்சாராயம் நோக்கி செல்கிறார்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் கலகல பேச்சு. எனவே 68 அந்த கிராமங்களுக்கு அந்த 68 அடிக்கு வரக்கூடிய 2 ஆண்டுகளில் பல திட்டங்களை தீட்டி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஆட்சியை பிடிக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். இதனை மமதையோடு நான் சொல்லவில்லை. மனசாட்சிப்படி செயல்படும் இந்த ஸ்டாலின் மீதும் திராவிட மாடல் அரசின் மீதும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் விசச்சாராயம் மரண விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை மீண்டும் பேரவையில் பட்டியலிட்டார் முதலமைச்சர். நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது திசை திருப்பும் செயல் எனவும் சாடல். நடவடிக்கைகளை 24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார். தமிழ்நாட்டில் இனி எங்காவது கள்ளச்சாராயம் விற்பனை என தகவல் வந்தால் அதற்கு காவல்துறை அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன். இனிமேல் எங்காவது கள்ளச்சாராய உயிர் பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். சாத்தான்குளம் லாக்அப் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கோரியது ஏன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் விளக்கம். கோடநாடு வழக்கில் 8000 பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். சாத்தான்குளம் சம்பவத்தில் 2 பேர் கொல்லப்பட்டதற்கு சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டியளித்திருக்கிறார். மனித உயிர்கள் இறந்து போனால் 2 பேரா 20 பேரா என்று பார்ப்பதில்லை. தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உட்கட்டமைப்பு என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது. குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பது அல்ல, எண்ணத்தை குறைப்பதுதான் திராவிட மாடல் அரசின் நோக்கம் என முதலமைச்சர் திட்டவட்டம். ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பதல்ல, குற்ற எண்ணத்தை குறைப்பது காவல்துறையின் பணியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிட்ட வகையில் 2024 ஆண்டு காவல் சட்ட திருத்த முன்வடிவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சட்டம் ஒழுங்கை காப்பதில் தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக பதிலுரை. தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது. தமிழ்நாடு
இன்று இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக உயர்ந்து வருகிறது. நெல்லை மாஞ்சோலை பகுதி மக்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்க வேண்டும். சட்டப்பேரவையில் காங்கிரஸ், பாஜக, விசிக, மதிமுக ஆகிய கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம். கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு. பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. வணக்கம். பேரவை முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரை பணி நீட்டிப்பு. தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பை மீறி ஜெகநாதனின் பதவிக்காலத்தை நீட்டித்து ஆளுநர் RN ரவி உத்தரவு பிறப்பித்ததால் சர்ச்சை. கனமழையால் நீலகிரி மாவட்டம் புளியம்பாறை பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை கயிறை கட்டி மீட்டு முகாம்களில் தங்க வைத்த பேரிடர் மீட்பு படையினர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 102 சென்டிமீட்டர் மழை பதிவு. அதிகபட்சமாக பந்தலூரில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை எதிரொலி. பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து 6635 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. 300 கன அடியாக வந்து கொண்டிருந்த நீர் தற்போது 1500 கன அடியாக உயர்வு. நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை. சென்னையில் ஆன்லைன் பங்கு வர்த்தக முதலீடு மோசடியில் ஈடுபட்ட 2 கைது. கட்டுக்கட்டாக பணம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல். வேளாண் மற்றும் உழவர் துறையில் தேர்வான 133 பேருக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். உசிலம்பட்டி 58 கிராம கால்வாய் திட்டத்தின் கீழ் ஆனையூர் கண்மாய்க்கு புதிய மடை அமைக்க 3,12 லட்சம் ரூபாய் நிர்வாக ஒப்புதல். ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் தகவல். தியாகராய நகரில் குடிவு நீரில் கழிவுநீர் கலப்பது குறித்து ஓரிரு நாட்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சுத்தமான குடிநீர் வழங்கப்படும். திமுக எம்எல்ஏ கருணாநிதி எழுப்பிய கேள்விக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு பதில். முதல் காலை 6 மணி வரை வழங்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் குடிநீர் கட்டமைப்புகளை மேம்படுத்த 24x7 முறையில் குடிநீர் நேரடியாக வீட்டு இணைப்புகளுக்கு வழங்க விரிவான திட்ட அறிக்கை ஒடிசா நீர் நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பணி முடியும் போது முத்துரங்கன் சாலை பகுதியில் 24 மணி நேரமும் குடிநீர். தமிழகத்தில் மினி பேருந்துகளுக்கான புதிய வழித்தடம் குறித்த அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும். சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. பெரும்பாலான கிராமப்புறங்களுக்கு செல்கின்ற வழித்தடங்கள் எல்லாம் எடுத்து நகர்ப்புற பாதையில் விட்டார்கள். அவர்கள் வசூலை மாத்திரம் கணக்கு செய்து அது மாதிரி விட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அரசினுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது குறித்து ஆய்வு செய்து அந்த கிராமங்களுக்கு இயக்குவார்கள். இந்தியாவில் முதன்முறையாக கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன மூளை இரத்த நாள ஆய்வகம் திறப்பு. சேலம் மற்றும் கோவை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் புதிய செயற்கை கருத்தரித்தல் மையம் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில்
அதிநவீன பைப்லைன் மூளை ரத்தநாள கேத்தலா பாய்வகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதேபோல் இன்று மதியம் கூட தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் கோரிக்கை. இப்போ தெரியுதா உங்களிடம் நிதி கேட்க நாங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் என அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவை. அன்னைக்கு நான் இருந்த போதும் இந்த துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம். அதனால் இது நான் இருந்தபோது ஜாஸ்தி, இப்போ கம்மியெல்லாம் நான் கூறல. அவருக்கும் பல ஆயிரம் கோடி ஒரு ஆண்டும் யார் நிதி அமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம். உறுப்பினர் கேட்டது உட்கட்டமைப்பு ஏற்கனவே. தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு அரசு வழங்கிய இலவச சைக்கிள்கள் தரமற்றவையாக இருப்பதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. தரமற்ற சைக்கிள்களை வழங்கிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். லடாக்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ராணுவ பீரங்கி அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 5 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. லடாக்கில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல். வீரர்களின் உயிரிழப்பால் மிகவும் வருத்தமடைந்துள்ளதாகவும் அவர்களின் வீரத்தை நாடு என்றும் மறக்காது எனவும் பதிவு. ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற அமர்நாத் குகை கோயிலுக்கான புனித யாத்திரை தொடக்கம். பனிலிங்கத்தை தரிசிக்க ஆயிரக்கணக்கானோர் குதிரைகளில் சவாரி. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண். சினிமா பாணியில் படகில் விரைந்து சென்று காப்பாற்றிய மீனவர்கள். தெலங்கானாவில் பணியிட மாற்றம் பெற்ற ஆசிரியரின் காலை பிடித்துக் கொண்டு போக வேண்டாம் என்று கதறிய மாணவ மாணவிகள். மாணவர்களின் பாச போராட்டம் காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 600 ரன்களை கடந்து இந்திய மகளிர் அணி சாதனை. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் மகளிர் அணி அபாரம். அஜித்தின் விடாமுயற்சி படம் தொடர்பான அப்டேட் நாளை இரவு 7:30 மணிக்கு வெளியாகிறது. லைகா தயாரிப்பு நிறுவனத்தை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 152 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 53,480 ரூபாய்க்கு விற்பனை.